Hi friends, welcome to my channel Shoba Handcraft. இன்னைக்கு நாம பார்க்க போறது என்னன்னா gasketல என்ன கிராஃப்ட் பண்ணலாம்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருள் பாத்தீங்கன்னா gasket, fishwire, தீக்குச்சி, glue, அப்புறம் அட்டை, கலர் பேப்பர் எடுத்துக்கங்க. சோ நம்ம இப்ப இத வச்சு ஒரு கிராஃப்ட் பண்ணலாம். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போலாம். First gasket எடுத்துக்கங்க. gasket size பொறுத்து நான் ஒரு இப்ப அட்டை வந்து ரவுண்ட் ஷேப் அந்த gasket வச்சே வரைஞ்சி கட் பண்ணி எடுத்துட்டேன். ஏன்னா ஃபைனலா வந்து இது வந்து அதல ஒட்டுவோம். அந்த சைஸ்க்கு ஏத்த மாதிரி ஒரு அட்டை வந்து கட் பண்ணி எடுத்துக்கங்க. கொஞ்சம் திக்கா இருக்கிற மாதிரி பாத்துக்கங்க. இப்போ நம்ம அந்த அட்டையில வந்து பேக்ரவுண்ட் எந்த கலர் வேணும்னு பார்த்துட்டு ஒரு கலர் ஷீட் ஒட்டி எடுத்துக்கலாம். இப்போ நான் ஒட்டிட்டேன். இப்போ நம்ம அதை எடுத்து வச்சிட்டு இதுக்கு மேல ஒட்ட போற gasketல இப்போ எப்படி fishwireல பின்றதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நாம இப்போ fishwire எடுத்துக்கலாம். சோ நீங்க ஃபர்ஸ்ட் வந்து தீக்குச்சி வச்சிட்டு அதுக்கு அப்புறமா fishwire வந்து எடுத்துக்கங்க. எப்படி பின்றதுன்னு நான் வீடியோல காமிக்கிறேன், பார்த்துட்டே வாங்க. நீங்க இது ஃபர்ஸ்ட் செல்லோ டேப் போட்டு ஒட்டிட்டீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் சுத்தி வரதுக்கு fishwire வந்து மூவ் ஆகாம இருக்கும். ஃபர்ஸ்ட் நான் பின்றது காமிக்கிறேன். கை வச்சு பிடிச்சிட்டே பின்னிட்டே வாங்க. ஃபர்ஸ்ட் நீங்க மேலே போய் சுத்தி வரணும். அதுக்கு அப்புறம் கீழே வந்துட்டு இந்த போல சுத்தி வாங்க. ஆப்போசிட்டா 8 மாதிரி சுத்தி வரணும். நம்ம 8 போடுற மாதிரி தீக்குச்சி வச்சிட்டு இந்த வயரை சுத்தி கொண்டு வாங்க. திரும்ப இன்னொரு குச்சி எடுத்து வைக்கணும். உங்களுக்கு புரியணும்ன்றதுக்காக இப்போ நான் ஸ்லோவா பண்ணி காமிச்சிட்டு இருக்கேன். உங்களுக்கு பார்க்கும்போது கண்டிப்பா புரியும். செகண்ட் ஒரு குச்சி வச்சிட்டு திரும்ப நீங்க அதே போல நெக்ஸ்ட் ஒரு தீக்குச்சி மேலயும் சுத்தி எடுத்துட்டு வந்து 8 மாதிரி கீழே ஆப்போசிட் அப்படியே சுத்தி வரணும். இது போல ஒரு 2-3 இது சுத்துனதுக்கு அப்புறமா குச்சி வச்சு நீங்க அந்த ஸ்டார்டிங்ல இருக்கிற வயரை வந்து ஒரு செல்லோ டேப் வச்சு டைட்டா சுத்திட்டீங்கன்னா ஃபுல்லா உங்களுக்கு பின்னும்போது டிஸ்டர்ப் ஆகாம இருக்கும். ஒவ்வொரு குச்சியா வச்சு ஃபர்ஸ்ட் கொஞ்சம் பொறுமையா ஆரம்பிங்க. அதுக்கு அப்புறம் உங்களுக்கு கொஞ்சம் அந்த இது செல்லோ டேப் போட்டு ஒட்டினதுக்கு அப்புறம் கொஞ்சம் ஃபாஸ்டா பண்ணீங்கன்னா எதுமே மூவ் ஆகாம இருக்கும். அந்த குச்சி மட்டும் நல்லா டைட்டா பிடிச்சுக்கங்க. ரொம்ப டைட் பண்ணீங்கன்னா குச்சி உடைஞ்சிரும். சோ ஓரளவுக்கு குச்சியும் அந்த இதுவும் பண்ணிக்கங்க. இப்போ நான் செல்லோ டேப் போட்டு ஒட்டிட்டேன். சோ நீங்களும் அதை ஒரு செல்லோ டேப் போட்டு ஒரு சுத்து அப்படியே ஒட்டி எடுத்துக்கங்க. இந்த gasketல நீங்க கிராஃப்ட் பண்றதுக்கு எப்படியும் 2 மேட்ச் பாக்ஸ் ஆகும். அதனால 2 மேட்ச் பாக்ஸை ரெடி பண்ணி வச்சுக்கங்க. ஏன்னா சுத்திட்டே இருக்கும்போது நடுவுல டிஸ்டர்ப் ஆனா அது லூஸ் ஆயிடும். அதனால எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு பொறுமையா சுத்த ஆரம்பிங்க. சோ இப்போ நான் இது கொஞ்சம் கொஞ்சமா உங்களுக்கு சுத்திட்டே வரேன். ஃபுல்லா முடிச்சதுக்கு அப்புறமா என்ன பண்ணனும்னு சொல்றேன். எப்படி சுத்துறேன்னு நீங்க ஸ்கிப் பண்ணாம வீடியோ ஃபுல்லா பாருங்க.
எவ்வளோ முடியுமோ உள்ளே விட்டுடுங்க. இப்போ பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. ஃப்ரண்ட்டும் அழகாக இருக்குது, பேக் சைடு பாருங்கள் குச்சி நீட்டாக பார்க்க இதுவே ஒரு கிராஃப்ட் மாதிரி பார்க்க ரொம்பவே அழகாக இருக்குது. இப்போ இது நம்ம எடுத்து அந்த பச்சை கலரில் ஒட்டி வச்சுக்கிறோம் இல்லையா, இந்த ரவுண்டெலாம் ஒட்டணும். ஸோ இந்த பேக்ரவுண்டு மேலே இதை ஒட்ட போகிறோம். ஸோ நான் வந்து க்ளூ எடுத்து ஃபுல்லாக சுற்றி நான் போட்டுட்டேன். க்ளூ கன் இருந்தால் க்ளூ கன் கூட போட்டுக்காங்க. நான் வந்து ஃபேப்ரிக் க்ளூ போட்டிருக்கிறேன். இதுவும் நல்லா ஒட்டிக்கும். இது மேலே நம்ம அப்படியே எடுத்து ஒட்டிடலாம். இப்போது இப்போ நல்லா ஒட்டிடுச்சு. ஒரு 10 நிமிஷம் விட்டிங்கன்னா நல்லா ஒட்டிக்கும். இப்போ சென்டராக வந்து உங்களுக்கு என்ன பிக்சர் வேணுமானாலும் ஒட்டிக்கலாம், உங்களோட சாய்ஸ் தான். நான் வந்து இதுதான் ஒட்ட போகிறேன். என்கிட்ட இது ஃப்ரேம் இல்லாமல் இந்த ஃபோட்டோ ரொம்ப நாளாக இருந்தது. ஸோ நான் அந்த ஜீசஸோட ஃபோட்டோஸ் தான் ஒட்ட போகிறேன். இது பிளாஸ்டிக் தான். இது சுற்றி அந்த ஃபேப்ரிக் க்ளூ ஃபுல்லாக தடவிட்டு ஒட்டிட்டு ஒரு 10 நிமிஷம் விட்டிங்கன்னா நல்லா பிடிச்சிக்கும். இப்போ நான் வந்து சுற்றி இப்போ அந்த ஃபேப்ரிக் க்ளூ போட்டு தடவிட்டு போட்டு ஒட்டிட்டு ஒரு 10 நிமிஷம் விட்டுருவேன். நல்லா காஞ்சிடும். நீங்கள் இதுக்குள்ளே வந்து ஃப்ளவர்ஸு இல்லை உங்களுக்கு ஃபேவரட்டான சாமியோட பிக்சர்ஸோ இமேஜஸோ நிறைய இருக்கும். எது இருந்தாலும் உங்களோட சாய்ஸ் தான். நீங்கள் ஒட்டிக்கலாம். இல்லை குழந்தைங்க ஃபோட்டோஸ், ஃபேமிலி ஃபோட்டோ எது இருந்தாலும் பார்த்து நீட்டாக அழகாக ஒட்டிக்கங்க. ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்க. இப்போ பாருங்கள் எவ்வளோ அழகாக சூப்பராக இருக்குன்னு. இப்போ நான் வந்து இதை பார்க்க கொஞ்சம் ப்ளெயினாக இருக்குது. நான் இன்னும் கொஞ்சம் டெக்கரேட் பண்ண போகிறேன். அதனால் என்கிட்ட வந்து சாரியில் ஒட்டுற ஸ்டோன் கொஞ்சம் இருந்தது. சுற்றி நான் அந்த பின்னணும் இல்லையா, அந்த ரெட் கலர் ஃபிஷ் ஒயர் மேலே ஒரு லைன் விட்டு ஃபுல்லாக சுற்றி கம் வச்சுட்டு இப்போ நான் அது மேலே ஸ்டோன் போட்டு ஒட்ட போகிறேன். நீங்கள் ஒட்டணும்னு நினச்சிங்கன்னா இது மேலே கொஞ்சம் டெக்கரேட் பண்ணிக்கலாம். உங்களோட சாய்ஸ் தான். இல்லைன்னா இது நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கோங்க இந்த இடத்த மட்டும். எனக்கு இன்னும் கொஞ்சம் டெக்கரேட் பண்ணணும்னு போல தோணுச்சு. அதனால் நானே கொஞ்சம் ஸ்டோன் ஒட்டிக்கிறேன். நீங்கள் பீட்ஸ் இருந்தால் பீட்ஸ் ஒட்டிக்கலாம், இல்லை சமிக்கி இருந்ததுன்னா சமிக்கி. இந்த ஃபேப்ரிக் க்ளூ வச்சே ஒட்டிக்கலாம். எது போட்டு ஒட்டினாலும் ஃபேப்ரிக் க்ளூ நல்லா கொஞ்சம் ஒட்டிக்கும். நான் ஒட்டிட்டு ஒரு 10 நிமிஷம் அது விட்டிங்கன்னா நல்லா காஞ்சிடும். எனக்கு வந்து ஒயிட் கலரில் ஒரு ஸ்டோன் போட்டு ஒட்டிக்கிறேன். நீங்கள் வேறு ஏதாவது இருந்தால் கூட வச்சு ஒட்டிக்கலாம். அழகாக பீட்ஸு, சமிக்கி, உங்களோட சாய்ஸ் தான். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு ஒட்டி வச்சுக்கலாம். சுற்றி ஸ்டோன் ஒட்டி முடிச்சிட்டோம். நான் வந்து உள்ளே வந்து ஃபுல்லாக கொஞ்சம் ப்ளைனாக இருக்கிறதுனால இன்னும் கொஞ்சம் டெக்கரேட் பண்ணுறதுக்காக அந்த ஸ்டோனையே இன்னும் கொஞ்சம் எடுத்து உள்ளே அங்கங்கே க்ளூ வச்சுட்டு இப்போ ஒட்ட போகிறேன். உங்களுக்கு அது பார்க்கும்போது கொஞ்சம் என்ன ஆகும்னா கொஞ்சம் ஸ்டோன்லாம் ஒட்டிட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கிராண்டாக இருக்கும். இது நீங்கள் அழகாக கிஃப்டாக கூட கொடுக்கலாம் யாருக்காவது. இப்போ பர்த்டேனா அந்த பேபியோட ஃபோட்டோ கூட ஒட்டி கிஃப்டாக தரலாம். இல்லை வெட்டிங் ஆனிவர்சரிக்கு அவங்களோட ஃபோட்டோஸ், ஃபேமிலி ஃபோட்டோ இருந்தால் ஒட்டிட்டு கூட நீங்கள் கிஃப்டாக தரலாம். இது பார்க்க அழகாக இருக்கும். நீங்கள் சுற்றி ஸ்டோனு இல்லை சமிக்கி கொஞ்சம் கிளிட்டரிங்காக இருக்கிற மாதிரி எந்த ஐட்டம் வேணால் ஒட்டுங்க, பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ நான் அந்த ஒயிட் கலர் ஸ்டோனே ஒட்டுறேன் இப்போ நான். ஸோ நம்ம எவ்வளோ கிராண்டாக பண்ண முடியுமோ அந்தளவுக்கு பண்ணலாம். அப்போ உங்களுக்கு பார்க்க கொஞ்சம் நல்லா கிராண்டாகவும் சூப்பராகவும் இருக்கும்.
ஸோ இப்போ நம்ம அந்த ஸ்டோன் ஃபுல்லாக ஒட்டி முடிச்சிடலாம். இப்போ நம்ம முடிச்சுட்டு இது வந்து நம்ம வாலில் வந்து தொங்க விடுறதுக்கு ஏதாவது இந்த மாதிரி லேஸ் இருந்தால் லேஸ் போட்டுக்கோங்க, இல்லைன்னா ஏதாவது கயிறு இருந்தாலும் கயிறு கட்டிக்கோங்க. என்கிட்ட லேஸ் இருக்குது. ஸோ நான் லேஸை வந்து இப்போ க்ளூ போட்டு ஒட்டிட்டு உங்களுக்கு வாலில் அழகாக தொங்க விட்டு காட்டுறேன். சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு. நீங்கள் இதை அழகாக டெக்கரேட் பண்ணி எங்கே ஹாலில் கூட வச்சிங்கன்னா பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். பாருங்கள், ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிட்டோம் அழகாக நீட்டாக. ஸோ இப்போ நான் அது தொங்க விடுறதுக்கு அந்த லேஸும் ஒட்டிட்டேன். இப்போ நம்ம பார்க்கலாம். அது இப்போ பாருங்கள், நான் அழகாக செவுத்தில் தொங்க விட்டுருக்குறேன். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இப்போ அந்த ஸ்டோன்லாம் ஒட்டினதுக்கப்புறமா ரொம்ப கிராண்டாகவும் எவ்வளோ கிராண்ட் லுக் தருது பாருங்கள். நல்லா கிளிட்டர் ஆகுது இல்லையா, உங்களுக்கு வெள்ளை அங்கங்கே டாட்டாக. ஸோ இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.